பொழுது போன பின்னாடி பெருக்கக்கூடாது. அந்த பொழுது போன பின்னாடி பெருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒரு அறிவியல் விஷயமும் இருக்கு. விஞ்ஞானபூர்வமான விஷயமும் இருக்கு. ஏன்னா, அந்த காலத்துல குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் தங்கத்தோடு போட்டிருப்பாங்க. கொலுசு போட்டிருப்பாங்க. இந்த கொலுசுனோட மணி விழுந்திருக்கும். மூக்குத்தி போட்டிருப்பாங்க. அது கீழ கீழ விழுந்துருச்சு அப்டின்னா, விளக்கு தானம்மா. அப்ப முழு வெளிச்சம் கிடையாது இல்லையா? அப்ப பொழுது போன பின்னாடி பெருக்குனா, அத எடுத்து வாரி கொட்டிடுவாங்க அப்டின்றதுக்காக அந்த விஷயம் வச்சாங்க. இன்னொரு ஆங்கிள்ல பார்க்குறோம் அப்டின்னா, மகாலட்சுமியோட வாசம் குறையும். பொழுது போன பின்னாடி பெருக்குனா அப்டின்றாங்க. அதனால அது எதனால குறையுதோ, என்னவோ பொழுது போன பின்னாடி பெருக்குறதுன்றது வேணாம் அப்டின்றது சொல்லியிருக்காங்க. அத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில விஷயம் ஏன்? எதுக்கு? என்ன? எதனால? அப்டின்னு நம்ம கேள்வி கேட்கும்போது பதில் கிடைக்காது. எளிமையா சொல்லணும் அப்டின்னா, ஈசன் இருக்கா இருக்கான்ற ஈசன எனக்கு காமின்னா, நான் எங்க போவேன் ஈசன காமிக்க? இல்லையா? நீ உணர முடியும். நீ பார்க்க முடியும். உன்னோட வழிபாடு அதீதமாகும்போது நீ பார்க்க முடியும். ஸ்வயம் ஈசன. யூ கேன் ஃபீல் ஹிஸ் பிரசன்ஸ் எவ்ரிவேர். பட் யூ கான்ட் சீ ஹிம். அப்படின்ற ஒரு வார்த்தையே இருக்கு பரமேஸ்வரன பொறுத்தவரைக்கும். ஆக இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்போது, இந்த சின்ன சின்ன விஷயங்கள நம்ம அவாய்ட் பண்றது நல்லது. ஏன் அதுக்கு ஆர்க்யூ பண்ணுவானே இல்லைங்களா?